தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு 7ஆம் இடத்துல வராரு. திக்பலத்துக்கு நிஷ்பலமா வர்றதுனால அவ்வளோ ஒன்றும் பிரகாசமா இருக்காருங்கிறது விதி. ஆனா என்ன இருந்தாலும் குருவோட பார்வை தனுசுக்கு படுறதுனால நல்லது நடக்கும்ங்கிறது இருக்கு. ஸோ 50லேருந்து 60% கண்டிப்பா அதை மார்க் போடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல குரு போறாரு. சுபகிரகம் 6க்கு போறதுங்கிறது அவ்வளோ ஒரு இது கிடையாது. அதனால மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி முடிஞ்சிருச்சு. சனி பயிற்சி இப்போதான் 7 சனி முடிஞ்சிருக்கு. அதனால மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 60லேருந்து 70 மார்க் போடலாம். ரொம்ப டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, இதுவும் இருக்காது. கும்பராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. விசேஷ பார்வை. நான் சொன்ன மாதிரி சமசப்தம பார்வையை விட 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் இந்த மாதிரி விசேஷ பார்வை குரு பகவானுக்கு ரொம்ப விசேஷம். ஸோ அது நல்லது. ஆனால் கூடி பாதக விஷயம் ஒன்று இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா பாத சனி விலகுது. அதனால அதுல ஒரு சின்ன ட்ரபுள் இருக்கும். ஆனா இவன் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு நகுந்தாச்சு சனி. இப்போ மார்ச் 28, 29 நகர்றாரு. நகர்ந்த பிறகு குருவோட பார்வைப்படும் போது இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் நல்லா இருப்பாங்க. ஆனா திருப்பி கொஞ்சம் இது வரும். நல்லா இருப்பாங்க, திருப்பி கொஞ்சம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது விதி. ஆனா பரவாயில்ல. அதாவது நத்திங்ஸ் பெட்டர் தென் சம்திங்கிற மாதிரி இது ஏதோ ஒரு விஷயம் நல்லதை கொடுக்கும். ஒரு 60லேருந்து 70 மார்க் கொடுக்கலாம். இப்போ ஒரு முதல் 3 மாசம் அல்லது 6 மாசம் அப்படியான ஷிஃப்ட் இருக்குமா? இல்ல ஒண்ணு விட்டு ஒண்ணு? இல்லம்மா, அது நட்சத்திரத்தின் படி. அதுதான் சொல்றேன், நட்சத்திரத்தின் படி மாறுபடும். அதுக்கப்புறம் ஜாதகத்தின் படியா மாறுபடும். அதனால குருவோட 9ஆம் பார்வை விசேஷமா இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, சனி 2ஆம் இடத்துக்கு போனதுனால, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போனதுனால பாத சனி உண்டு. ஆனா நல்லா இருப்பாங்க. ஓகே.